ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் ஒரு 2 days ago வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3.2 பற்றி ஒரு அட்வைஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசரி ஆன் ரிப்போர்ட்டிங் வேல்யூஸ் இன் டேபிள் 3.2 ஆஃப் ஜிஎஸ்டிஆர்-3B. ஸோ இந்த அட்வைஸை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜூலை 19, 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 2 days அப்போ தான் வந்து இந்த அட்வைஸை வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன அட்வைஸரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கைண்ட்லி ரெஃபர் டு த அட்வைஸரி ஆன் டேபிள் 3.2 ஆஃப் ஜிஎஸ்டிஆர்-3B issued on 11 April 2025. So where it was informed that April 2025 tax period intra-state suppliers auto-populated in table 3.2 of GST-3B on GST portal would be non-editable and GST-3B must be filed system generated. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 வந்து அட்வைஸை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எடிட் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துருந்தாங்க. However, several expectations is received from the taxpayers citizen difficulties in filing of GST-3B. The implement of functionality was deferred yearly. The table 3.2 was made editable. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 3.2 வந்து எடிட்டபிளாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட்டபிளாக பண்ணனால இந்த ஸ்மூத் ஸ்பைலிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் அதாவது ஃபைல் பண்ணும்போது சம் மிஸ்டேக்ஸு அந்த மாதிரிலாம் இது பண்ணனால அந்த டேபிள் 3.2 வந்து நான் எடிட்டபிள் ஷால் பி இன்ட்ரடியூஸ் ஆன் த ஜிஎஸ்டி போர்ட்டல் ஃப்ரம் ஜூலை 2025 ஃபார் டேக்ஸ் பீரியட். ஸோ உங்களுக்கு ஜூலை ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மறுபடியும் நான் எடிட்டபிளாக வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வருவாங்க. இன்கேஸ் எனி மாடிஃபிகேஷன் ஆர் அமெண்ட்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட் இன் auto-populated values of table 3.2. ஸோ ஏதோ உங்களுக்கு வந்து அதில் வந்து எடிட்டோ இல்லைனா அமெண்ட்மெண்ட்டோ நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்தந்த மாதத்தில் கரஸ்பாண்டிங் மந்தில் ரெஸ்பெக்டிவ் டேபிள் ஜிஎஸ்டிஆர் 1A மூலியமாக நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இன்கேஸ் இல்லைனா நெக்ஸ்ட் பீரியடில் ஜிஎஸ்டிஆர் 1 மூலியமாக நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸை வந்து கொடுத்துருக்காங்க. டு என்ஷூர் that GST-3B is filed accurately with the correct value of interstate suppliers, it is advisable to report the correct values in GST-1, 1A or ISFF. ஸோ இதுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக வந்து கரெக்டான வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா GST-1னும் GST-1A ஐஎஃப்எஃப்லையும் வந்து கரெக்டான வேல்யூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸை வந்து கொடுத்துருக்காங்க. It will ensure the auto-populated value in table 3.2 of GST-3B accurate and compliance with GST regulation. ஸோ நீங்கள் GST-1 or 1A ISFS ரிட்டர்னில் வந்து நீங்கள் கரெக்டான வேல்யூஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டான டேபிளில் வந்து உங்களுக்கு வந்து டேபிள் 3.2ல வந்து உட்காரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அந்தந்த மந்தில் GST-1A மூலிமா நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த சேஞ்சஸ் ரிலேட்டட் டு ரிப்போர்ட்டிங் சப்ளைஸ் இன் டேபிள் 3.2. ஸோ 3.2ல என்னென்ன சப்ளைஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், சப்ளை மேட் டு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஆர் காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் ஆர் யூஐஎன் ஹோல்டர்ஸ். இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 3.2ல வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூலை 2025, அதாவது நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் ஜூலை ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணும்போது the auto-populated value in table 3.2 GST-3B for interstate supplies made to unregistered person, composition taxpayer, UN holder will be non-editable. ஸோ அதை வந்து எடிட் பண்ண முடியாது. Taxpayer we need to file GST-3B with auto-populated values generated by system only. ஸோ உங்களுக்கு சிஸ்டமில் என்ன வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். அதை வந்து நீங்கள் எந்த ஒரு எடிட்டுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா how can I rectify the values in table 3.2 of GST-3B if incorrect value has been auto-populated after July 2025 period onwards due to incorrect reporting in the same GST-1.
ஸோ இன்கரெக்ட் வேல்யூஸ் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்கரெக்ட் ரிப்போர்ட்டிங்லும் ஜிஎஸ்டிஆர் 1ல தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து அதை ரெட்டிஃபை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் இன்கரெக்ட் வேல்யூஸ் ஆர் ஆட்டோ பாப்புலேட்டட் இன் டேபிள் 3.2 ஆஃப்டர் ஜூலை 2025, taxpayer need to correct the values by making amendments to form GSTR 1A or to form GSTR 1 IFF for subsequent tax period. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக்காக வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1A மூலயமா பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஜிஎஸ்டிஆர் நெக்ஸ்ட் மந்த் ஜிஎஸ்டி 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து செகண்ட் ஃப்ரீக்வன்ஸ் கொஸ்டின். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஷுட் ஐ டூ என்ஷூர் அக்யூரேட் ரிப்போர்ட்டிங் டேபிள் 3.2 ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3B. Taxpayers should ensure that the interstate supplies are reported correctly in GSTR 1 or 1A or ISFF. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்யூரேட்டாக வேல்யூஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது நீங்கள் அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டான டேபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒன்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னும் போது திஸ் வில் என்ஷூர் தட் அக்யூரேட் வேல்யூஸ் ஆர் ஆட்டோ பாப்புலேட் இன் டேபிள் 3.2. ஸோ இதில் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 இல்லை 1A மூலியமாகவும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டில் வாட் டைம் டேட் கேன் amended value amend values furniture in GSTR 1 to GSTR 1A. ஸோ நான் எந்த டைமுக்குள்ளே என்ன டேட்டுக்குள்ளே நான் வந்து GSTR 1 இல்லை GSTR 1A நான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. as there is no cut-off date for filing form GSTR 1A. ஸோ இன்னைக்கு as of date வரைக்கும் பார்த்தீங்கன்னா GSTR 1A வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன கட் ஆஃப் டேட்னா GSTR 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் GSTR 3B ஃபைல் பண்ணிட்டா அந்த டேபிள் வந்து உங்களால் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ which means form GSTR 1A can be filed or after form GSTR 1 or and till the timing of filing of GSTR 3B. ஸோ நீங்கள் வந்து GSTR 1 can be filed after, அதாவது GSTR 1 ஃபைல் பண்ணது உங்களுக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு GSTR 1A ஓப்பன் ஆகும். ஸோ அந்த GSTR 1A ஃபைல் பண்ணதுக்கு 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணால் போதும். ஃபைல் பண்ணுறதுக்கு அதான் கட் ஆஃப் டேட். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபைக்கான டைம் பீரியடோ இல்லை ரிப்போர்ட்டிங்கோ கிடையாது. GSTR 3B ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸோ ஏதோ சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை வந்து GSTR 1A வந்து நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ணிக்கணும். ஹென்ஸ் எனி அமெண்ட்மெண்ட் ரிக்வயர்ட் இன் ஆட்டோ பாப்புலேட்டட் வேல்யூஸ் இன் டேபிள் 3B same can be carried out to GSTR 1A till the moment of filing of GSTR 3B. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, டேபிள் 3.2ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ் இருக்கும், ப்ளஸ் காம்போசிஷன் டேக்ஸ் பேயர்ஸ் இருக்கும், UIN ஹோல்டர்ஸோட ரிப்போர்ட்ஸ் வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு எடிட் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் அதில் ஏதோ இன்கரெக்டாவோ இல்லைன்னா தப்பாவோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா GSTR 1A மூலியமாக தான் நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். சேம் மந்த்தில் பண்ணுறதா இருந்தால் 1A மூலியமாக, அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்தில் நீங்கள் GSTR 1 மூலியமாக நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இனிமேட்டில் வந்து இதை வந்து நான் எடிட்டபிளாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்யூரேட்டான வேல்யூஸ் வந்து கரெக்டான GSTR 1 ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி அதெல்லாம் அந்த ஜென்ரேட் சம்மை கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, கரெக்டான இடத்துல நம்ம வந்து ஆட்டோ பாப்புலேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இன்கேஸ் எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் GSTR 1A இல்லைனா GSTR 1 மூலியமாகவும் நீங்கள் வந்து ரெட்டிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி இதுக்குள்ள அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் கீழே வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.